सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करम् लोकशङ्करम् अपार करुणा सिंधुम् ज्ञानदम् शान्तरूपिणम् श्रीचन्द्रशेखर गुरुम् प्रणमामि मुदान्वहम्. ஓகே, சொல்லுங்க கணபதி, சொல்லுங்க. அதான் சார், நான் அந்த இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன், படிக்கிறேன், நீங்க கரெக்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாருங்க. பாலகாக இங்கிலீஷ்ல என்ன சொல்லு, ஒரே நிமிஷம், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லிடுங்க. So that I know what is your intention, what exactly you want to say. Okay, அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி பாக்கி எல்லாரும் வந்து other than the speaker and me, all others you please mute it. நான் சொல்ற சமயத்துல கேட்கற சமயத்துல நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. லக்ஷ்மி லைன்ல இருக்கு, நீங்க வந்து மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, சொல்லுங்க கணபதி. சிறுவர்கள் கிராமத்திலிருந்து வண்டிக்காரனுடைய வண்டியில் படிப்பதற்காக பாடாலயம் பள்ளிக்கூடத்திற்கு சென்றார்கள். இத வந்து பாலகாக்க அப்படின்னு போட்டா 1.3 வருது, கிராமர் 5.1. சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லுங்க, தென் பில்டப் பண்ணே போனாலே உங்களுக்கு சரியா வரும். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது, சிறுவர்கள் சென்றார்கள் இல்லையா, அது மட்டும் சொல்லுங்க. பாலகாக பிரசன்ட் டென்ஸ்ல முதல்ல சொல்றேன் சார். பாலகாக கச்சந்தி எழுதிருக்க இல்லையா, நீங்க பாஸ்ட் டென்ஸ் தான எழுதிருக்க இல்லையா? முதல்ல பிரசன்ட் டென்ஸ் எழுதிட்டு அப்புறம் பாஸ்ட் டென்ஸ் கன்வர்ட் பண்ணேன். சரி 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 சரி. பாலகாக கச்சந்தி. ஓகே. அப்புறம் பாலகாக கிராமாத். Where they go? I will ask the question. Where they go? பள்ளிக்கு. ஸ்கூல். அது என்னது? பாடாலயம். பாடசாலாம் கச்சந்தி. ஓகே. बालकाः पाठशालां गच्छन्ति. पाठशालां is द्वितीया विभक्ति एकवचनम. So 2.1 வந்திருக்கு. Yes. So 1.3 2.1 இரண்டு correct. Okay. Then the next question, by how or by or how they went, they are going. வண்டியில் சார், அதனால சக்கட்டேன. சக்கடேன. பாலகாக சக்கடேன. Okay. Shakatena will be the Tritiya Vibhakti Ekavachanam. So 3.1. அப்ப இதுவரைக்கும் இருக்கிறது மட்டும் சொல்லுங்க. பாலகாக சக்கட்டேன பாடசாலாம் கச்சந்தி. ஓகே, பாக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சதா? just follow it. He has done. appreciate them also. ஓகே, சொல்லுங்க. அதுக்கப்புறம் what for சதுர்த்தி எழுதிருக்கலா? நான் எழுதிருக்கேன் சார். அத்தியாயனாய அப்படின்னு. அத்தியனாய. So சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம், for learning, for அத்தியனம், for learning. Okay. Then பஞ்சமி வந்து கிராமத்திலிருந்து ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி எழுதிருக்கேன். ஓகே, கிராமர். ஓகே. தென் அப்புறம் வண்டிக்காரனுடைய வண்டின்னு எழுதிட்டேன். சகடிகஸ்ய அப்படின்னு எழுதிருக்கேன். ஷாகடிகஸ்ய சகடேன. So that ஷஷ்டி விபக்தி will join the tritiya vibhakti. ஷஷ்டி விபக்தி will connected to the tritiya. ஷாகடிகஸ்ய சகடேன. ஓகே. இப்போ படிங்க present tense. பாலகாக கிராமாத் சாகடிகஸ்ய சகடேன. ஒரு நிமிஷம், நீங்க வந்து அந்த ப்ரொசீஜர்லயே போங்க. 5 4 3 2 1 ஃபர்ஸ்ட் வந்துரும். அதான் இம்பார்ட்டன்ட். பாலகாக கிராமாத் அத்யனாய சகடேன
அப்படி சகடேனா சாகடிகஸ்ய சகடேன. அப்போ இங்க 6 தான் முதல்ல வருது சார். சாகடிகஸ்ய சகடேன. Because it is connected to only noun, we can't help it. We can't help okay sir. பாடசாலாம் கச்சந்தி அப்படி வருது. இப்போ சப்தமி விபக்தி வரணும்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம ராத்திரவுன்னு வர மாதிரி பகலுக்கு ஏதாவது இருக்கா சார்? பகல் நேரத்துல திவான் இருக்கு. பட் திவா வந்து அது இன்டிக்ளைனபிள். ஆமா, இன்டிக்ளைனபிள். ஓகே, மாத்யாகனே சொல்லலாம். அதெல்லாம் பிராதஹ will also be மாத்யாகனே சொல்லலாம். இந்த நூன், இந்த நூன் மாத்யாங்கனே இதுல சொல்றோம் இல்லையா? சந்தியாவந்தத்துல மாத்யாங்கன்னு சொல்றோம் இல்லையா? மாத்யாங்கனே. ஓகே, குட், வெரி குட். இது நீங்க இதுல மாத்திருக்கலாம். யூ கன்வெர்டட் இன்டு லாங். இல்ல பண்ணல. முதல்ல இதை எழுதி பார்த்தேன். அப்புறம் கச்சந்தி தானே சார் அதோட இது நம்மளுக்கு தெரியுமே. ஏன்னா வெர்பு தானே. சரி, பரவாயில்லை. எல்லாம் வெர்பு ரிலேட்டட். தேங்க்யூ சார். ஓகே ஓகே, குட், தேங்க்யூ. Okay. Now we'll before going into the lessons per se, eventually see the whole thing. We started learning the Sanskrit. I mean, that is what you all expressed in the first classes. The idea of you all want to learn Sanskrit is to understand the slokas and the Bhagavad Gita or whatever it may be, all the main granthas which are available in our Sanatana Dharma. You want to understand. That is the main purpose. And if you look at it, the slokas, first of all, we just take it the slokas. Slokas eduthanaka, predominantly they will be there in the Prathama Vibhakti. Prathama Vibhakti na, if it is about a deity, Rama, Krishna, abdina, Ramara patti enna irukumo Prathama Vibhakti la irukum. When I just roughly say Ramaha Gacchati, idu sentence. Adu mari, the Prathama Vibhakti la, whatever Rama or Krishna they did, it will be there. Or it could be any other Devata. It could be Lakshmi, it could be Parvati, it could be Amba, or whatever it may be. This is one. Second, the most frequently used will be the Dvitiya Vibhakti. Dvitiya Vibhakti le eppadi varanaka, the Devata becomes a object. Okay? And either I do something to the deity, or I see the deity, or whatever it may be. Something connected to the deity as an object. Okay? Predominanta Dvitiya Vibhakti da mostly slokangallam irukum. Okay? For example, Shantakaram, Bhujagasayanam, Padmanabham, இதெல்லாம் Dvitiya Vibhakti la இருக்கு. அப்படியே வந்தாலே கடைசியில we will know what is being done. யாருக்கு தெரியும் சாந்தாகாரம்? சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க, யாரு வேணா சொல்லுங்க. சாந்தாகாரம், புஜகசேனம், பத்மநாபம், சுரேஷம், விஸ்வாதாரம், ககனசதிருஷம், மேகவர்ணம், சுபாங்கம், லக்ஷ்மீகாந்தம், கமலநயனம், யோகிகிருத்யானகம்யம், வந்தேன் விஷ்ணு பவவைகரம், சர்வலோகைகநாதம். இதுல வெர்பு கண்டுபிடிக்க முடிஞ்சதோ? ஓகே, சரி. வந்தே, வந்து தாத்து ஆத்மநேபதி. ஓகேயா? வந்து, அப்போ வந்தேங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம லெசன்லயே வந்திருக்கு. அப்போ வந்தேனா என்னது? என்ன ரூபானி தெரியுமோ? Do you remember? ஆத்மநேபதி சார். ஆத்மநேபதி. ஆத்மநேபதி சார். பட் ஃபுல் ரூபானி?
கொஞ்சம் ட்ரை प्रथमपुरुषः प्रथमपुरुषः உத்தம புருஷா. பிரதம புருஷா will be what? தே ஈதே அந்தே ते इते வந்ததே ஆயிடும். right அப்ப உத்தம புருஷ பிரதம ரைட் உத்தம புருஷ ஏகவச்சனம் ஏகவச்சனம். சோ வந்தே. உத்தம புருஷா ஏகவச்சனம்னாக்கா வந்தேனா யார மீன் பண்றது? What would be the subject? அகம் வந்தே. அகம் வந்தே. அகம் வந்தே. அவ்வளவுதான். This is only the full sentence. அகம் வந்தே. Next question. யாரை? Whom do I வந்தே? Okay. Vishnu. Fine. Vishnum. Vishnu will be the pradama ekavachanam. Vishnuhu will be pradama ekavachanam. Vishnum will be the dvitiya ekavachanam. Correct தானே? Correct sir. Sir, அப்ப நம்ம ஒரு வேர்டுக்கும் வந்து நம்ம பிரதமா விபக்தி அந்த ராமஹ சப்தம் மாதிரி அந்த மாதிரியே கொண்டு போயிட்டானா நமக்கு we will be able to connect it. சிம்பிள் தான், அவ்வளவுதான் வரும். வெரி சிம்பிள். அப்போ இது என்ன ஆயிடுது? இந்த ஹோல் ஸ்லோகம் 4 லைன் 8 லைன் இருந்தாலும் இவ்வளவுதான் கண்டென்ட். அகம் விஷ்ணும் வந்தே. நான் விஷ்ணுவை வணங்குகிறேன். அகம் வணங்குகிறேன், வணங்கிக் கொண்டிருக்கிறேன். அப்புறம் இந்த விஷ்ணு இருக்கு இல்லையா, அந்த விஷ்ணுக்கு எல்லாம் அட்ஜெக்டிவ் எல்லாம் பாக்கி எல்லாம் வாட் எவர் இஸ் தேர் இன் த ஸ்லோகா இஸ் an additional information of Vishnu. All of them will go in Dvitiya Vibhakti because they are adjective to him. இல்லையா? Shamtakaram. Again, Dvitiya Vibhakti Ekavachanam. The embodiment of Shanta. Akaram na uruvam nartham. The embodiment. Shantamana uruvathai kondavar. Shamtakaram Vishnum aham vande. The next another Bhujaga Shayanam. Bhujagam na another பாம்பு. அது பாம்பு. பாம்பு மேல சயனம் படுத்துன்னு இருக்கிறார். ஓகே, இது வந்து காம்பவுண்ட் வேர்ட், பட் we look at it as only bhujaka shayanaha will be the prathama ekavachanam. அதோட த்விதிய ஏகவச்சனம் will be bhujaka shayanam. Okay, so shamtakaram bhujaka shayanam vishnum aham vande. பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமல நயனம் யோகிகிருத் ஞாந்தகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். பாக்கி எல்லாம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம் கனெக்டட் டு விஷ்ணு. இப்படிதான் 95 ஆஃப் தி ஸ்லோகாஸ் வில் பி லைக் தட். ஓகே, so this is the second way. So the first one is to say what the deity is doing, that will be in the prathama vibhakti. Then what I am aham vande, am namami. இதுவும் பார்த்தோம். நமாமி வந்து நம்மளோட பிரார்த்தனா ஸ்லோகத்திலே இருக்கு, பார்த்திருக்கோம். நமாமி அகம் நமாமி பிரணமாமி அபார கருணா சிந்தும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் அகம் பிரணமாமி, அதுவும் பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல வந்தே வந்திருக்கு. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பஞ்சந்தாம் வந்தே குரு பரம்பராம். அங்கேயும் வந்தே தான். அகம் வந்தே குரு பராம் வந்தே, அப்புறம் பாக்கி எல்லாம் ஆடட் ஆன் டு தட் திங். ஓகே ஓகே. அதே மாதிரி செகண்ட் ஸ்லோகத்திலும் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் 2:1, ஆலயம் 2:1, கருணாலயம் 2:1, நமாமி அகம் நமாமி. யாரு? பகவத் பாதம் சங்கரம் அகைன் 2:1, லோக சங்கரம் 2:1. இதுதான் பிரிடாமினா இப்படிதான் இருக்கும். இந்த க்ளூ கிடைச்சிட்டானக்கா நீ நெக்ஸ்ட் வந்து ஸ்லோகத்துல பாக்குற சமயத்துல த்விதியா விபக்தி வந்தானக்கா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ற மாதிரி வெர்ப கண்டுபிடிச்சிருங்க. அப்புறம் பார்த்தா எல்லாம் த்விதியா விபக்தி தான் இருக்கும். ஓகே okay, this is the second way. And fourth, another next way is unto the deity namaha.
அஷ்டோத்திரம் சஹஸ்ரநாமம் இது பாராயணம், தட் இஸ் இதான் ஸ்லோகம் இல்ல, சஹஸ்ரநாமம் ஸ்லோகம் இல்ல, அத நாமாவளியா சொல்றது. அதெல்லாம் வில் பி நமஹா வரதுனால சதுர்த்தி விபக்தியில இருக்கும். ஓகே, ராமாய நமஹா. ஓகே, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல எப்படி வருது, ஸ்லோகம் எப்படி வருது? ஃபர்ஸ்ட் எடுத்து வருது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல, சொல்லுங்க, ஆரோ சொல்லுங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் எப்படி யாருமே? சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்த்தி. அது வந்து தியான ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது எப்படி வருது? விஷ்ணு. சோ அது வந்து ஸ்லோகமா சொல்றது. அதெல்லாம் பிரதமா ஏகவச்சனத்துல இருக்கிறது. ஃபுல்லா அந்த 1000 இதுவும் ஸ்லோகமா சொல்ற எல்லாமே பிரதமால இருக்கு. ஓகே, அதுவே நாமாவளியா சொல்ற சமயத்துல என்ன பண்ணுவோம், அந்த ஒவ்வொரு வேர்டையும் எடுத்துட்டு அதுக்கு நமஹா சொல்லுவோம். நமஹா சொல்ற சமயத்துல அந்த என்ன வேர்டு இருக்கோ விஷ்ணுவோடு that will go into சதுர்த்தி விபக்தி. அதுதான் முன்னாடி பார்த்திருக்கோம். that is the rule. நமஹா வந்தானக்கா whatever is connected to that will go to சதுர்த்தி விபக்தி. So Vishnave Namaha. Vishnu, if you look at it, the Vishnuhu is the Ukarantaha Pullingaha. Adodu decline, you will understand Chaturthi Vibhakti Ekavachanam will be Vishnave. Vashatkaraya Namaha. Bhuda Bhavya Bhavat Prabhave Namaha. Bhuda Krite Namaha. Bhuda Bride Namaha. Bhavaya Namaha. Bhudatmane Namaha. Illan Chaturthi Vibhakti Labham. This is another way of doing it. இப்படிதான் இருக்கும் ஸ்லோகம். அப்புறம் பாக்கி திருத்தியா விபக்தி, சதுர்த்தி விபக்தி, பஞ்சமி அதெல்லாம் ரொம்ப கம்மி. சப்தமி ஆல்சோ வில் பி கம்மி. பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஒன்லி முத்சாமி தீக்ஷர் கேன் டூ. He is one only who can capable of writing in all the vibhaktis. We'll come to that later. Then next one is the Sambodhana. Sambodhananaka to address the deity. Okay. Oh Vishnu, Hare Vishnu. Adu Hare போடலைனாலும் it will be understandable. இப்போ நம்ம வந்து சரஸ்வதி நமஸ்துப்யம் சொல்றோம். அந்த சரஸ்வதி நமஸ்துப்யம் is addressing Saraswati. Oh Saraswati. This is there in the தமிழ்ல சொல்றானக்க விழிவேற்றுமை. அதாவது just addressing சம்போதனா பிரதமால இருக்கும். This is how it will be. இது ஞாபகம் வச்சுட்டா போறோம். Now we will deal with the slokas later. Just keep this in mind. Okay? இந்த மாதிரி தான் இருக்கும். முத்துசாமி தீக்ஷர் தான் நிறைய ஸ்லோகங்கள், நிறைய கீர்த்தனைகள் done in the other vibhakti. Tritiya, Chaturthi, Panchami. They are really difficult. He is really expert on that. And I always get carried away by Mutsami Dikshas the same, because our Kirtanala Vande, not only the Sanskrit in its essence will be there, and also Puranam Theriyum avarukku, Vedantam Theriyum, Vedam Theriyum, Mantra Shastram Theriyum, Tantra Shastram Theriyum, idu ellam avarukku theriyum. And he is a Vidya Upasakar also, and he has been totally blessed by the Vidya, and he also story says he has been blessed directly by the Muruga. So our Kirtana ellame is beautiful one. In fact, சாதாரணமா சரணம் கச்சேரியில சரணம் இது வந்து மங்களம் பாடுறதானாக்கா எல்லாரும் சுருட்டி இல்லைன்னா மாயா மாலை கோலத்துலாம் பாடுவார். ராஜமையர் தான் சொல்லுவார், ஒன்லி ஸ்ரீராகம் and that too Kamalambal Navavaranathula vara Sriragam alone is fit to be the Mangala. இல்லையா நாமகிரி கேட்டிருக்கா?
ஆமா சார். தெரியுமா? இல்ல, எனக்கு ஸ்ரீராகம் பாடம் இல்ல. நவாவரணத்துல ஸ்ரீராகம் பாடம் இல்ல. ஆனா அவர் சொல்லி கேட்டிருக்கேன் ராஜமையர். கேட்டுக்கல. வேற என்ன தெரியும் உங்களுக்கு அதுல? நவாவரணத்துல காம்போதி தெரியும், தோடி தெரியும், ஆனந்த பைரவி தெரியும். ஓகே. ஆனந்த பைரவி எந்த விபக்தியில் இருக்கு? ஒரு லைன் பாடுங்க, தெரிஞ்சிடும். கமலாம்பாம். இல்ல, ராகத்திலே பாடுங்க, ஆனந்த பைரவிலே பாடுங்க. கமலாம்பாம் அஜரே சம்ரக்ஷது மாம். மாம் ரக்ஷது கமலாம்பிகே. ரக்ஷது மாம். இல்ல, நான் உடனே விபக்தி பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கு வேண்டியதானே கேட்டேன், உங்ககிட்ட கேட்டேன். அப்படி போயிட்டு இருக்கு. குட் குட் குட். ஓகே, ஓகே, குட், தேங்க்யூ. ஓகே, so this is the just keep it in mind. Later நம்ம இந்த மாதிரி இந்த சாந்தாகாரம் அந்த மாதிரி ரொம்ப பழக்கத்துல இருக்க சில ஸ்லோகத்தை எல்லாம் எடுத்துட்டு we will do analysis. Okay, சரி. Any doubt? Doubt ஒண்ணு இல்லைன்னா we can proceed to the 14th lesson. Okay. ஓகே சார். ராதிகா சார். சார், யாரோட மைக் ஆன்? சொல்லுங்க. யாரோட மைக் யாரோட இருக்கா? ஓகே. வெங்கட்ராமன், உங்க மைக் ஆஃப் பண்ணுங்களேன். ஓகே. ஓகே, ராதிகா நீங்களே ஆரம்பிங்க. இந்த இதுல லெசன்ல as usual we will first take the glossary and other than the verb பாக்கி எல்லாம் படிச்சு in our way you explain, then the verb alone I will supplement. சார், லெசன் நம்பர் 14 or 15 சார்? 15 சார். 14 அதுதானே எடுக்கணும். இப்போ அதுல தான் ஃபுல்லா லங் வருது. ஆமா சார். சதுர்தசஹ பாடஹ 14. 4. சதுர்னா 4, தசகானா 10. 4ம் 10ம் சேர்ந்து சதுர்தசஹ பாடஹ. பாடஹ being akarantah pullingah, the chaturtasha which qualifies it also as an adjective goes in pullinga, and hence chaturdasaha pataha. What is the heading of the lesson? Brata vasa cha. Meaning? Brata is brother, vasa is sister. Ava rendu perum. Yeah. Brother and sister. Brother and sister. Okay. இந்த இம்மிடியேட் லெசனுக்கு கீழே அந்த வார்த்தைகள் இருக்கு. இதுதான் கொஞ்சம் பிரிண்டிங் சரியா இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் கிளாசரியில போற சமயத்துல பிரிண்டிங் சரியா இல்ல. இதே தான் அங்க கிளாசரியில வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இருக்கு, அகாரா, யகாரா, அகாரா அண்ட் விசர்கா ஆஹா இருக்கு. அகாரா, யகாரா, ஆஹா, ஷஹா. ரெண்டாவது ஸ்வஹா, சகாரா, வகாரா, அஹா. தென் பரஸ்வஹா, பகாரா, அகாரா, ரேபா, அகாரா, ஷகாரா and vakara aha. Then adya, akara, dakara, ya, yakara, a. Then varta, vakara, akaraha, refa, takaraha, akaraha. Then tarjani, takara, refa, takara, akara, refa, yakara, akara, nakara, ikara. Okay.
சோ இத ஞாபகம் வச்சிருந்து கிளாசரியில பாருங்க. கிளாசரியில பிரிண்டிங் சரியா வரல. ஓகே படிங்க. அது யாவோ சொல்லணும் சார், யாவோ சொல்லணும், ஹாவோ சொல்லணும், ரைட் சார்? ஹகாரா யகாரா. That is yesterday. Yesterday indeclinable. It will not decline. Okay. அப்புறம் வந்து ஸ்வஹ tomorrow indeclinable. Yeah. பரஸ்வஹ the day after tomorrow indeclinable. Yeah. Yes. Adya today indeclinable. Yeah. Varta அது வந்து அத்ய தின பஞ்சாங்கம் சொல்லி படிக்கிறோம் இல்லையா? அத்ய தினம்னா டுடேன்னு அர்த்தம். ஓகே அத்ய. ஓகே. சோ வார்த்தா அது வந்து ஃபெமினைன், அது வந்து நியூஸ். ஆகாராந்தः ஸ்ரீலிங்கः வார்த்த சப்தः பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இது பிரதமா விபக்தி தெரியாது. வாக் அவுட் மீ. இட் வில் பி லைக் சீதா சப்தவத். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். Okay. आकारान्तः स्त्रीलिङ्गः वार्ता शब्दः सीता शब्दवत् or रमा शब्दवत् meaning news. Okay. So गर्जनी அது வந்து feminine, ஈகாராந்தः शब्द இது. சொல்லுங்க. அந்த சீக்வென்ஸ் அப்படியே சொல்லுங்க. ஈகாராந்தः ஸ்ரீலிங்கः தர்ஜனி शब्दः. தர்ஜனி शब्दः இது வந்து மீனா நதி शब्दवत्. நதி शब्दवत्. கரெக்ட். வெரி குட். மீனிங் fourth finger. வெரி ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரல். ஓகே. சோ பாலகः அது வந்து masculine boy, அது வந்து ராம शब्दवत्. சோ अकारान्तः पुल्लिङ्गः बाल शब्दः प्रथमा विभक्ति एकवचनम्. ஓகே. அப்புறம் அதெல்லாம் பவிஷ்யாமி நான் பாத்துக்கிறேன். பாலிகா படிங்கோ. பாலிகா அது வந்து ஃபெமினைன் போட்டிருக்கு, கேர்ள். அது வந்து ஆகாராந்தः ஸ்ரீலிங்கः பாலிகா शब्दः प्रथमा विभक्ति एकवचनम्. அது என்ன இது சொல்லணும். புரோட்டோடைப் சொன்னா நமக்கு வந்து சீதா சப்தவத். ஓகே. பாக்கி எல்லாம் விட்டுருக்கோம். கடைசி மட்டும் படிங்க. விபணி. விபணி அது வந்து மார்க்கெட். மார்க்கெட். விபணி அது வந்து இகாராந்தः स्त्रीलिङ्गः. स्त्रीलिङ्गः विपणी शब्द. शब्द में विपणी सर? आमा. ओके. विपणी शब्दः அது வந்து மதி शब्दवत्. ஓகே. ஓகே. மார்க்கெட். ஓகே. So these are all the new nouns that are coming into, nouns are indeclinable that are coming into this lesson. Now let us look into the verb that are used. First verb used is on the top of that particular line, gamishyami. இது வந்து it is in the future tense. Future tense இன்னும் நம்ம பார்க்கல. கம் தாத்துவோடு future tense. கம் தாத்துல கச்சதி na he, she, it goes ன்னு அர்த்தம். ஓகே. கமிஷ்யதி நகா he, she, it will go. ஓகே. கமிஷ்யதி ஆயிடும். கமிஷ்யாமிங்கிற சமயத்துல உத்தம புருஷா ஏகவச்சனம் ஆயிடுறது. I shall go or I will go. That is the meaning. In the full form of 9 form or 18 forms of the future tense, we will deal with that later. இங்க ஒரே ஒரு வார்த்தை தான் வந்திருக்கு. அதனால we'll just stick to that word alone. Gamishyami means I shall go. Okay. Uttama Purusha Ekavachana. Then the next one is Sallapataha. Sallapataha. இது வந்து Dhatu is lap. Lakara, akara,
pakara. Lap dhatu. It is parasmaipadi. Okay. Prefix, that is, prefix will be some plus lap. And because of certain changes will become sallapa idom. Okay. So sallapa will be the derivative. Eppadi pohum? Sallapati, sallapataha, sallapanti, etc. in present tense. Okay. Then the next word is akatayat. It is in the past tense, told. Kat is the dhatu, kakara, takara, kakara, akara, takara. Kat, rendavathu takara. So, katina, to tell. Kataya will be the derivative. Kataya will be the derivative. Then akatayat will be the Pradama Purusha Ekavachanam. He, she, it told. Akadayat. And it is also in Parasmaipadi. Any doubt for anybody? சார் போன இதுல சந்திர பிம்பம் மாதிரி போட்டுருக்கலாம் இல்ல மேல. ஆமா, அதாவது ஆக்சுவலி அது நான் அப்புறம் சொல்றேன். அனுஸ்வாரா பேரு. It is the makara is being replaced because of the lakara comes later. That okay. We will see later. Okay. Thank you, sir. Okay. Abatsayata is the next sir, one. Radhika sir. Sir, அது எப்படி சார் pronounce பண்ணணும் சார்? அந்த சந்திரவலயத்தை சல்லபத. Okay. சல்லபத. Thank you sir. Yeah. Okay, next one is abatsayata. The dhatu is bats. Bakara, refa, takara, bakara, akara, refa, takara, sakara. Bats. Bats. The derivative will be batsaya. So, abatsayata will be the form in the Atmanepadi Pradama Purusha Ekavachanam. Abatsayata is Atmanepadi. Means threatened. Bats means to threaten. Abatsayata means in past tense threatened. Next one is Anindat. Nind dhatu. Nakara, ikara, nakara, dakara. Nind. And the derivative will be ninda. And the Pradama Purusha Ekavachanam in lung will be anindat. Okay. Next one, tarjayate. Tarj is the root. Takara, akara, dakara. Tarj is the root. Tarja will be the derivative. Tarjaya will be the root, will be the derivative. Tarjayate will be the Pradama Purusha Ekavachanam Atmanepadi. Tarjayate in present tense. Okay, these are all the verbs that are used in the. Then also one or two verb comes, which when the lesson comes, we will see kurutaha nirke. Okay. Any sandeham? Yarikavade? குருஜி கேக்குறீங்க? சொல்லுங்க. அனிந்தத் மாத்திரம் ஒரு வாட்டி சொல்லுங்களேன். அனிந்தத் வந்து நிந்து தாத்து. நகாரா, இகாரா, again nakara, dakara. நிந்து. ஓகே ஓகே. அதோடு லங்குல பிரதம புருஷா ஏகவச்சனம் அனிந்தத், abused. ஓகேயா? ஓகே ஓகே குருஜி. Thank you. Fine with everybody? Okay. Now, before proceeding, I just want somebody to read all the 18 pratyas in the present tense, all the 18 pratyas in the past tense, then specific sabda as
அஸ் தாத்து க்ரு தாத்து அதெல்லாம் தனித்தனியா அனுப்பிச்சிருக்கேன். அது ஐ வாண்ட் பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் த திங் வி ஹேவ் டு கீப் ஆன் ரிமெம்பரிங். ஹூ கேன் டூ தீ தஹா அந்தி அதுல இருந்து ஆரம்பிச்சு சொல்லணும். நான் சொல்றேன் சார். சொல்றீங்களா? ஓகே சொல்றேன். சொல்லுங்க. परस्मैपति लट लकारा ती तह अंति सी तह ता मी महा वहा ओके मी वहा महा महा आत्मनेपति ते इते अन्ते ते इसे द्वे ही वही मही. ஓகே லங் லக்காரால சேர்த்திக்கணும். பட் தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, பிரத்யா மட்டும் சொல்லுங்க. ஓகே தகாரா பரஸ்மை பத்தில தகாரா தாம் அன் சா தகாரா தம் தா சொல்லுங்க. தம் தா ஹம் தம் தா ஓகே அம் வா மா. ஆத்மநேபதியில தா இதாம் அந்த சாஹா இதாம் துவம் துவம் யி வஹி மஹி. ஓகே ஓகே அஸ் தாத்தோட ஃபார்ம் சொல்லுங்க. லாஸ்ட் டைம் அனுப்பிச்சிருக்கேன், இன்னைக்கு திரும்ப அனுப்பிச்சேன். அஸ் தாத்தோட இருக்கா? இருக்கு சார். ஃபர்ஸ்ட் பிரசன்ட் டென்ஸ் சொல்லுங்க அஸ் தாத்தோட. சரி கஷ்டமா இருக்குன்னா வேற யாரா பண்ண சொல்றேன். இருமல் வருது உங்களுக்கு. ஓகே ஓகே சொல்லலாம். சரி சொல்லுங்க. அஸ்தி சாந்தா சொல்ல சாரி. சரி ஓகே சாந்தா சொல்லுங்க. அஸ்து தாத்தோட அஸ்தி சஹ சந்தி அசி சஹ த அசிம் வஹ அஸ்மி. அசிம் இல்ல அஸ்மி. இல்ல அஸ்மி. அது வந்து அஸ்மி இட் இஸ். ஓகே அஸ்மி அஸ்மி ஸ்வஹ ஸ்வஹ. ஓகே இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல லட் லகாரா பிரசன்ட் டென்ஸ்ல பரஸ்மைபதியில இருக்கு. ஆமா சார். ஆத்மநேபதியில எப்படி வரும்? ஆசீத் நீங்க எழுதி வச்சுக்கலையா? அன்னைக்கு சொன்னேனே. ஆசீத் ஆஸ்தாம் ஆசன் ஆசிஹ ஆஸ்தம் ஆஸ்த ஆசம் ஆஸ்வ ஆஸ்ம ஆஸ்ம. இது லங்கல நீங்க சொன்னது. லங்கல பரஸ்மைபதியில சொன்னேன். ஓகே சரி பரவாயில்ல, டசன்ட் மேட்டர், லீவ் இட் ஃபார் த டைம் பீயிங். லங்கல பரஸ்மைபதியில ஆசீத் ஆஸ்தாம் ஆசீஹி ஆஸ்தம் ஆஸ்த ஆசம் ஆஸ்வ ஆஸ்ம. கிரு தாத்து சொல்லுங்க. அதுவும் என்னோட லங் நோட்ஸ்ல கடைசியில இருக்கு. கிரு தாத்து பிரசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் பரஸ்மைபதி மட்டும் சொல்லுங்க. சொல்றேன் சார். கரோதி குருதஹ குர்வந்தி கரோஷி குருதஹ குருத கரோமி குர்வஹ குர்மஹ. ஓகே பாஸ்ட் டென்ஸ்ல நான் சொல்றேன் சார். கிடைக்கலையா? ஆமா சார் கிடைக்கல சார். வேற யார்கிட்ட ரெடியா இருக்கு? who else has got readily? என்கிட்ட இருக்கு சார், நான் சொல்லட்டேன் சார். ரெடியா இருக்கு சார். சொல்லுங்க.
Okay, you are got it. Telunga. Sugandhini சொல்லுங்க. Sugandhini. Akaroda, akurodam, akurutam. Akarot, akurutam. Akurudam, akurudvant, akuroha, akurvan. Mistake இருக்கு. அது எழுதி இருக்க மாதிரியே படிங்கோ. Akarot, akarot, akurutam, akurvan. Akuruvan, akaroha, kurudam, akurutam. akurutam, agurutvam. சாந்தா உங்களோட ஆஃப் பண்ணிடுங்க, கிளியரா கேக்குறது இல்ல. Mute it please. Akurutvam, akuruvama, akravam, akurma, akaravam, akurva, akurva. Okay, நீங்க லைன்லயே இருங்க. You can start with the lesson. Yes sir. Lessons படிங்க. First paragraph படிங்க. First ஒவ்வொரு சென்டென்ஸ் படிச்சு அது ஓவரால் மீனிங் சொல்லுங்க. Then we will analyze it. Okay sir. अत्र एकः बालकः एका बालिका च तिष्ठतः. Okay. என்ன மீனிங்? ஓவரால் மீனிங் அங்க வந்து ஒரு பையனும் அங்க இல்ல, அத்தனைனா ஹியர். மறந்துட்டேன், போன லெசன்ல பார்த்தோம். அத்தனைனா தான் அங்க, அத்தனைனா இங்க. இங்க வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கு தெரியறாங்க. தெரியறா இல்ல. திஷ்டதஹான்னு என்னது மீனிங்? ரூபாணி பார்த்திருக்கோம் ஏற்கனவே. வாட் இஸ் ரூபாணி ஆர் திஷ்டதஹ? திஷ்டதஹ மீனிங் தெரியறாங்க இல்லையா? You can't. இல்ல ஸ்தாதாத்து. You can't forget it is there. ஸ்தாதாத்து. Tishta will be the derivative. Tishta will be the derivative. Okay. அப்போ திஷ்டதஹான என்ன மீனிங்? What is the ரூபாணி திஷ்டதஹ? திஷ்டதஹனா प्रथम पुरुषः बहुवचनम् द्विवचनम्. प्रथम पुरुषः द्विवचनम्. तो फुल रूपाणि चलुंगो. तिष्ठतः फुल रूपाणि चलुंगो. स्तादातु दिष्ट डेरिवेटिव சொல்லணுமா? तिष्ठ डेरिवेटिव प्रथम पुरुषः द्विवचनम्. द्विवचनम् लट् பரஸ்மைபதி லக்க. அவ்வளவும் சொன்னாதான் அந்த ரூபா வில் பி ஆல் ரைட். அப்பதான் முழு உருவம் ஆஃப் த பர்சன் வில் பி கிவன். அல்லனா கால் இல்லாம, கை இல்லாம, கண் இல்லாம இருக்கும். ஓகே, எகைன் சொல்லுங்க இன்னொரு தடவை கூட. we can't afford to do. திஷ்டதஹ. tell me the full ரூபாணி. धातु दिष्ट धातु दिष्ट डेरिवेटिव. प्रथम पुरुषः द्विवचनं परस्मैपदी लट् लकारा. परस्मैपदी लट् लकारा. இது பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி போகும்? பாஸ்ட் டென்ஸ்ல சேம். பிரதம புருஷா த்விவச்சனம் எப்படி வரும்? பாஸ்ட் டென்ஸ்ல வந்து ஆதிஷ்டதாம். அதிஷ்டதாம். ஓகே. சோ திஷ்டதஹானா என்ன மீனிங்? அப்போ ரெண்டு பேரு தெரியறாங்க. நம்ம எப்படி சொல்லுவோம்? நம்மோட எப்படி சொல்லுவோம்? we see two persons there standing. tishtati, he, she, it stands. Tishtataha, they two stand. They both stand. Tishtanti, they all stand. மறக்க கூடாது. Okay. Okay sir. Now tishtataha it indicate there are two persons. There are two persons there. Okay, two persons standing. Ke tishtataha. Answer சொல்லுங்க. Ke tishtataha.
or kaha kau एकः बालक च एका बालिका okay and ekaha what is the rupani of ekaha एकः अकारान्तः अकारान्तः पुल्लिङ्गः एकशब्दः प्रथमा विभक्ति प्रथमा विभक्ति एकवचनम எதனால ஏகஹா இங்க வந்து புல்லிங்கத்துல இருக்கு because போன லெசனுக்கு முன்னால பாலகா masculine gender அதனால ஏகஹா வந்து masculine ஓகே 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 சரி அடுத்த லைன் படிங்க தௌ பாட்டாலயாத் ஆகச்சதாம் तौ पाठालयात् आगच्छत् இருங்க அவ சொல்லட்டும் please don't prompt her let her do I give chance for everybody they are near the school sir no they are going to the school no அப்ப பாட்டாலயா verb என்ன பாருங்க verb என்ன பாருங்க ஆகச்சதாம் ஆகச்சத என்ன அர்த்தம் going to the school கச்சந்தாதான் போறது they went to the school கச்சதீனா போறது ஆகச்சதனா வருதுன்னு அர்த்தம் நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் ஜாயின் பண்ணா it give the opposite meaning opposite okay so, they are coming from the school ஆகச்சதீனா they are coming back ன்னு அர்த்தம் இங்க வந்து ஆகச்சதாம் அப்படினா என்ன இதுல இருக்கு ரூபானியில இருக்குது ஆகச்சதாம்னாக்க இது வந்து பரஸ்மை பத்தி ஒன்னா சொல்லுங்க எடுத்தோன்னா பரஸ்மை பத்தி வேணா வாட் இஸ் தாத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அண்ட் அலாங் வித் த ப்ரிஃபிக்ஸ் கம் தாத்து கச்ச டெரிவேட்டிவ் பிரதம புருஷக த்விவச்சனம் அப்புறம் लंग लगारा परस्मैपति द्विवचनम आ will be the prefix என்ன பண்ணோம் கம் தாத்து ஆ prefix agaccha is the derivative agachatam is the full form prathama vibhakti dvachanam lang parasmaipadi இவ்வளவும் அதே சீக்வன்ஸ்ல சொன்னாதான் கரெக்ட் ஆகும் ஓகே so the agachatam clearly indicate it is dvachanam okay kau agachatam kau agachatam paatalayam what will be the answer they are coming from the school inga question agachatam therinjidudhu now asking the next question kau agachatam kau na enadhu kau oda meaning enna shabdam kau sir எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார் தெரியல சார் இப்போ ஒரு நிமிஷம் சார் சாரி சார் எனக்கு தெரியல எனக்கு கவு இப்போ நீங்க ஆகச்சதாம்ங்கிறது த்விவச்சனம் சொல்லிட்டேன் இல்லையா ஆமா ஆமா the verb is in dvivachanam the subject also has to be in dvivachanam dane ஆமா it's as simple as that okay subject also இல்லையா ஆமா ஆமா இங்க த்விவச்சனம்ல என்ன இருக்கு இருக்குறதே மூணு வேர்ட் தான் சௌதா அவ்வளவுதான் இன்னும் பெரிய it's not a rocket sign tau agachatam now you tell me tau what is the rupani so takarantah pullingah satya shabdah satya shabdah द्विवचनम என்ன புருஷ அது சொல்லணும் ஓகே புல்லிங்கா சார்
पुल्लिंग outside. Pradama Purusha Dvivachanam. Pradama Vibhakti. Pradama Vibhakti Dvivachanam. Pradama Vibhakti Dvivachanam. So together what is the meaning? Tau agachatam. We are coming from that school. இது மட்டும் சொல்லுங்க. Tau agachatam. என்ன meaning? Tau Patalayam Agachatam. இல்ல. Don't get confused. நீங்க be relaxed. Don't bind the canal. இந்த பாட்டாலயத் விட்டுடுங்க. Tau agachatam. நம்ம ஒவ்வொண்ணா ஜாயின் பண்ணி தான் we going to understand. Okay. Tau agachatam என்ன meaning? Tau they are coming. Who are coming? They too are coming. அவ்வளவுதான். நீங்களே தான் சொல்லிருக்கீங்க. அப்படி அவசரத்துல வந்து பயந்துக்கிறீங்க அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல. Tau agachatam. They too are came. இது வந்து sorry. இது வந்து past tenseல இருக்கறனால they too came. From where they came? They came from the school. From வர சமயத்துல அப்ப என்ன ஆயிடும்? அது என்ன விபக்தியில போனோம்? வர சமயத்துல 5th விபக்தி, அஞ்சாவது பஞ்சமி விபக்தி. அப்போ பாட்டாலயாத். அப்ப பாட்டாலயாத் what will be the ரூபானி? பாட்டாலயாத் ரூபானி சொல்லுங்க. பாட்டாலயாத் ஏற்கனவே பார்த்திருக்கோம். பாட்டாலயா பிரதமா விபக்தி, பஞ்சமி விபக்தி, ஏகவச்சனம். அப்படி சொன்னா போறாதீங்க. முதல்ல இருந்து எல்லாம் சொல்லணும். ரூபானி நீங்க எடுத்ததே சொன்னாக்க கடைசியில கால் வந்து நீளமா இருக்குன்னு மட்டும்தான் நீங்க சொல்ற. ஐ வாண்ட் த ஹோல் ரூபானி. பாட்டாலய நவுனுக்கு எடுத்தோன்னே என்ன சொல்லணும்? என்ன எண்டிங் சொல்லணும்? வாட் எண்டிங்? அகாராந்தகா. பாட்டால அகாராந்தகா, புல்லிங்ககா. புல்லிங்கவா நவுன்சலிங்கவா? பாட்டாலயம் லயா தெரியல சார் எனக்கு. பாட்டாலயம் பிச்சு. ஓகே, ரெண்டுலயுமே வரும். டேக் இட் நவ் நவுன்சலிங்க. அகாராந்தஹ நவுன்சலிங்கஹ பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம். ஓகே, பாட்டாலயாத் பஞ்சமி. அப்போ ஓவரால் மீனிங் என்னன்னா? ஓவரால் மீனிங் என்னது? They too are coming from the school. ஓகே, அவ்வளவுதான். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? என்னவோ சொன்னீங்க. Go systematically. அவசரமே இல்ல. We have got lot of time to learn. Okay, we sir. should not miss it out. Our this thing start with the verb and connect immediately the karta, then karma, then karana, etc. Okay, next line. Okay. படிக்கிறீங்களா இல்ல வேற யார்ட்ட சொல்லட்டுமா? நான் இந்த சென்டென்ஸ் படிச்சிட்டேன் சார். அதுக்கு அப்புறமா நீங்க சா பாலிகா தஸ்ய பாலகஸ்ய ஸ்வசா. சா பாலிகா தஸ்ய பாலகஸ்ய ஸ்வசா. That girl is the brother, is the sister of that boy. Meaning தத்தா திஸ்ஸா. சா போட்டிருக்கு, சஹா போட்டிருக்கு. சா போட்டா என்னது? தத்தா திஸ்ஸா. சானக she சா போட்டிருக்கா. பண்ண ஸ்ரீலிங்கா. Srilinga is okay, but what is it? That is the she, or she is the sister of that boy. Sister of that boy. That is okay. Sa balika tasya Tha balika. சாங்கிறது வந்து என்ன கேக்குறேன்னா, இட் இஸ் தட்டா திஸ்ஸா. திஸ்னா என்ன சப்தம் வரும்? இதம் சப்தம் தானே. திஸ்னா இதம் சப்தம் தானே. ஆமா. இதம் சப்தம் வந்து ஸ்திரீலிங்கத்துல எப்படி போகும்? பிரதமா ஏகவச்சனம். இயம் நாயிடும். So it is not this, it will be that only.
தட்டுக்கு வந்து என்னது பேரு? தட்டுக்கு வந்து தத். தத். தத் சப்தம் அதோட ஸ்திரீலிங்கா பிரதமா ஏகவச்சனம் will be சா. Okay, so that girl தஸ்ய பாலகஸ்ய அந்த பையனுடைய ஸ்வசா சிஸ்டர். what is the verb? ஸ்வசா. what is the verb here? we have to put a verb here asti or whatever it is. இல்ல இதுல இல்ல. என்ன போடணும் சொல்லுங்க. அஸ்தி போடலாம். அஸ்தி. ஓகே. அப்போ full sentence சொல்லுங்க. ஓகே. सा बालिका तस्य बालकस्य स्वसा अस्ति. अस्ति or भवति. अस्ति. स्वसा என்ன ரூபாணி? स्वसा ऋकारान्तः स्त्रीलिङ्गः स्वश्रु शब्दः. ओके. प्रथमा विभक्ति ஏகவச்சனம். ஓகே சரி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ரெண்டு சின்னதா படிச்சிருங்க. ஓகே. தௌ கிம் குருதஹ. குருதஹ. சல்லபதஹ. ஓகே அது விட்டுடுங்க. இது ரெண்டு தனித்தனியா பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन தௌ கிம் குருதஹ என்ன மீனிங்? தௌ குருதஹ கிரு தாத்துக்கு என்ன மீனிங்? டு டு. ஓகே. ஓகே. அப்ப குருதஹங்கிறதுக்கு என்ன மீனிங்? கிம்முக்கு என்ன மீனிங்? who or what? what do they do? what they do? how kim kurutaha. what do they do? okay. okay sir. what they do. kau na do இல்லையா? ஆமா. what they do kurutaha. what to okay. तो kurutaha के रूपानी சொல்ல முடியுமா? குரு தாத்து. கிரு தாத்து. கிரு தாத்து. धातु धातु प्रथम पुरुषः द्विवचनम्. பிரதம புருஷா த்விவச்சனம். இந்த த்விவச்சனம் வந்ததுனால சப்ஜெக்ட் என்னவா இருக்கணும்? அது வந்து அதுவும் எது சப்ஜெக்ட் இங்க? எது சப்ஜெக்ட்? கிம்னா என்ன? அவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள்? தௌ கிம் குருதஹா. என்ன ஆன்சர்? சல்லபதஹ. சல்லபதஹா இப்பதான் பார்த்தோம். they discuss converse. they are talking. they two talking. they two are talking. so sallapataha rupani. sallapataha lap dhatu some plus lap adu sallapataha derivative. sallapataha prathama purushah द्विवचनम्. அது மட்டும் சொன்னா போதுமா? परस्मैपदी लट लगारा. லங்கா லங்கா லங்கு வந்தானே ஃபர்ஸ்ட்ல ஆ வந்திருக்கணும். லட் சார் லட் லகாரா. லட் லகாரா. லட் லகாரா ஒத்தையா பெரட்டையா தான். இது இல்லைன்னா அது அவ்வளவுதான். ரெண்டு தான் படிச்சிருக்கோம். அதனால ஓகே ஃபியூச்சருக்கு சொன்னதா இருக்குது. ஓகே ஓகே நவ ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே தேங்க் யூ. தேங்க் யூ சார். உஷா வாங்க சார். அடுத்த பேராகிராஃப். स बालकः ह्यः पाठ न अपठत्. பாடம் பாடம் பாட்டம் மேல புள்ளி வச்சிருக்கேன். ஆமா பாட்டம் ந अपठत्.
வர்பு இங்க வந்து ஓகே ஒரே நிமிஷம். இங்க சா பாலகான்னு நிறுத்தி படிக்க சமயத்துல சஹா பாலகான்னு சொல்லி படிக்கணும். இதுதான் அது வந்து விபக்தி சந்தியில வருது. பாஸ்டா படிச்சானாக்கா சா பாலகா ஹியா பாட்டம் நான் அப்பட்டன்னு சொல்லிடலாம். நிறுத்தி படிச்சா அந்த இங்க சாதாரணமா அந்த விசர்கா போட மாட்டோம் பை ரூல், பாணினியின் ரூல். பட் நிறுத்தி படிச்சானாக்கா சஹா பாலகா படிக்கணும். ஓகே சரி. என்ன மீனிங், ஓவரால் மீனிங்? எஸ்டர்டே அந்த பையன் பாடம் படிக்கலை, didn't study. படிக்கவில்லை. ந அப்பட்டத். சஹா பாலகா ஹ்யஹா பாடம் ந அப்பட்டத். ஓகே. இன்னைக்கு படிக்கலைன்னா எப்படி சொல்லுவாள் இந்த சென்டென்ஸ? இன்னைக்கு இப்ப படிக்கல. ஸ்வஹ சென்டென்ஸ் டுடே வந்து அத்ய ந பட்டத். இல்ல எனக்கு பாஸ்ட் டென்ஸ்ல வேண்டாம், பிரசன்ட் டென்ஸ்ல வேணும். அத்ய ந பட்டதி. அத்ய ந பட்டதி. ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உபாத்யாயः. Everybody can do the ரூபானி of everything இல்லையா? There should not be a problem. ப்ராப்ளம் இருந்தா கேளுங்க. ஓகே. உபாத்யாயः தம் அதாடயத். So அதாடயத் verb அடிச்சுட்டார். டீச்சர் அவனை அடிச்சுட்டார். அடித்தார். பாஸ்ட் டென்ஸ். அடித்தார். ஆமா அடித்தார். அதாடயத் ரூபானி சொல்லுங்க. தட்டு தாத்து முன்னாடி பாத்துருக்கோம், எல்லாருக்கும் மறந்து இருக்கும். பெட்டுன்னு வந்துடும். அதுக்கு தட் தாத்து ஏகவச்சனம். தட்டு தாத்து தாடய will be the derivative. பிரதமா விபக்தி லங் லகாரா. ஏகவச்சனம். ஏகவச்சனம் பரஸ்மைபதி. நீங்களும் ஃபுல் ரூபானி விட்டுட்டு. சரி. So atadayat will be the tad dhatu, tadaya will be the derivative, prathama purusha, ekavachanam, parasmaipati, langlakara. Appada full picture of that person will be available. Okay. Who atadayat? upadhyayah atadayat. Kam atadayat? Tam atadayat. And the payyana. Tam means that what? boy. Tam balakam. So wherever the pronoun are there, we have to add the nouns corresponding from. Tam balakam atadayat. Okay. So next. Tam vartam tasya swasa pitre akhatayat. So verb வந்து akhatayat. First full meaning சொல்லுங்க. அந்த நியூஸ அந்த பொண்ணு அப்பாட்ட சொன்னா. அந்த சிஸ்டர் அப்பா கிட்ட சொன்னா. அந்த பையனுடைய சிஸ்டர். அந்த சிஸ்டர் அப்பா கிட்ட சொன்னா. Okay. இங்க தஸ்ய will refer to what that is a pronoun. Of that what boy. is the noun? Of that boy. tasya balaka. tasya balaka. tasya balaka. balaka இல்ல. also will go in ஷஷ்டி only. ஆமா. tasya balakasya. tasya balakasya. balakasya. Okay. Tam refers to what? Tam vartam. Tam here refers to what? News. Napumsakling and the news ஓடது. இல்ல. Okay. News is regarding what? Correct. என்ன? What is the news? பொண்ணு போய் அப்பாட்ட கோல் சொன்னா. கோல் சொல்லிட்டா. Okay. Okay. So the tam naka, tam vartam naka, that the teacher bet her brother because
he did not study. he did not do the lesson. அந்த வார்த்தை தாம் வார்த்தாம் தாம் தஸ்ய ஸ்வசா பித்தரே. பித்தரேனா என்ன மீனிங்? அப்பா கிட்ட டூ ஃபாதர் பெனிஃபிஷியரி. நாலாவது சதுர்த்தி இது. ஓகே. அகதயத் ரூபாணி கத் தாத்து கதய டெரிவேட்டிவ் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் பரஸ்மைபதி லங் லகார. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். பிதா புத்ரம் அபத்சயத். அபத்சயத அதுல வந்து அபத்சயத தான் வந்து verb. ஃபர்ஸ்ட் மீனிங் சொல்லுங்க. ஓவரால் மீனிங் சொல்லுங்க. அப்பா வந்து பையனை த்ரெட்டன் பண்ணினார். கோச்சினார். ஓகே. கோச்சினார். சோ அபத்சயத் வந்து verb. நிந்த் பத்ஸ தாத்து. பத்ஸ் இஸ் a dhatu. Derivative. Batsaya is a derivative. Pratama Purushah. Ekavachanam. Pratama Purushah. Ekavachanam. Parasmaipati Lang Lakara. Atmanepadiya Parasmaipadiya? The dhatu itself is Atmanepadi. Sorry. தா வந்திருக்கு. பரஸ்மைபதினா தகாரத்துல முடிஞ்சிருக்கணும். அபத்சயத்னு முடிஞ்சிருக்கணும். ஆமா. ஆத்மநேபதி. ஆத்மநேபதி அப்புறம் லங் லகாரா. லங் லகாரா. ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். தேன குபிதஹ ச பாலகஹ ஸ்வசாரம் அனிந்தத். So anindat is the verb. இல்ல ஓவரால் மீனிங் சொல்லுங்க. தேன குபிதஹ ச பாலகஹ ஸ்வசாரம் அனிந்தத். குபிதஹ தான் தெரியல. அதுக்கு வரல. கரெக்ட். குப்பு தாத்து கோவிச்சுக்கிறது. to get angry. குபிதஹ is a form. It's a participle. Okay, it's coming as an adjective to the balakaha. Kupitaha balaka, kovittu konda and payyan அப்படிங்கிற மீனிங்ல வரும். Kupitaha will be akarantaha pullingaha, kupita shabdaha prathama ekavachanam adjective to balakaha. கோவித்து கொண்ட அந்த பையன் எதனால் கோவிச்சு கொண்டான்? தேனங்கிறது என்னது? தேன மீன் வாட்? அந்த அவளோட இல்ல வித் வரும். ஃபோர்த் இது தேர்டு. பட் இங்க வந்து தேன காரணேன அந்த காரணத்தினால். எந்த காரணத்தினால்? எதனால அந்த பையன் கோவிச்சுனா? அப்பாட்ட சொல்லி கொடுத்தனால. தேன காரணேன அந்த காரணத்தினால். பிகாஸ் அப்பா கிட்ட அவ சொல்லி கொடுத்தா தாம் வார்த்தாம் தஸ்ய ஸ்வசா பித்தரே அகதயத் பிதா தம் அபத்சயத். அவ சொல்லி கொடுத்தனால அப்பா அவனை சண்டை பிடிச்சா. அதனால தேன காரணேன குபிதஹா சா பாலகஹா என்ன பண்ணா? அபியூஸ் பண்ணா. திட்டினா. சிஸ்டரை திட்டினா. ஸ்வசாரம் அனிந்தத். ஓகே. அப்புறம் அடுத்தது. சா பிராத்தரம் தர்ஜன்யா தர்ஜயதே. அந்த பிரதர் தன்னோட அந்த பிரதர் இல்ல. சா இஸ் ஸ்திரீலிங்கா. அவளோட பிரதர். அவளோட பிரதரும் இல்ல. அவளுடைய அப்ப சஷ்டியில போயிருக்கணும். இங்க ஒன்லி சா தான் இருக்கு. பிரதமா ஏகவச்சனம் தான் இருக்கு. ஷீயோட தத்து சப்தம். சா ஸ்வசா. சா ஸ்வசா அந்த சிஸ்டர் பிரதர். பிரதரை த்விதியா விபக்தி. பிரதருக்கு இல்ல, பிரதரை த்விதியா விபக்தி. த்விதியா விபக்தி. தர்ஜன்யா 4 ஃபிங்கரை வச்சுண்டு
தர்ஜயதே த்ரெட்டன் பண்ணா. ஆமா. தர்ஜன்யா என்ன ஃபார்ம்? ஸ்ரீலிங்கம், 4 finger. தர்ஜனி அது வந்து தர்ஜன்யா இருக்கு. நத்யா மாதிரி, நத்யா 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 மாதிரி ஸ்ரீலிங்கத்துல. என்ன அப்ப என்ன விபக்தி? தர்ஜனி இந்த சப்தம். தர்ஜன்யா will be what? With the 4 finger. With the 4 finger. அப்போ திருத்தியா விபக்தி. தர்ஜன்யா will be the திருத்தியா விபக்தி of தர்ஜனி சப்தः இகாராந்தः. என்ன தர்ஜனி சப்தத்துக்கு என்ன இது புரோட்டோடைப்? நதி நதி சப்தவத். நதி சப்தவத். தர்ஜயதே threatened. அதோட ஃபார்ம் என்னது? ரூபாணி. தர்ஜ தாத்து, தர்ஜய டெரிவேட்டிவ், பிரதமா விபக்தி, ஏகவசனம், ஆத்மநேபதி, ஆத்மநேபதி, லட் லகாரா. லட் லகாரா. ஓகே, சரி, தேங்க்யூ. யாருக்கா சந்தேகம் இருக்கா இதுல? படிச்சதுல எனக்கு ஒரு டவுட். இப்ப இந்த லாஸ்ட் சென்டென்ஸோட ஃபுல் மீனிங் என்ன சார்? சா பிராத்தரம் தர்ஜன்ய தர்ஜயத ஃபுல் மீனிங் தமிழ்ல. சானா, ஆமா, சானா அந்த அந்த சிஸ்டர் என்ன, சா பிராத்தரம் தன்னுடைய பிரதரை, தர்ஜன்யா வித் த 4 fingers. தர்ஜனினா 4 fingers இல்லையா, அதோடு திருத்தியா விபக்தி. தர்ஜன்யா பை தி 4 fingers, தர்ஜயதே threatened. ஓகேயா? புரிஞ்சா இல்லையா? ப்ராப்ளமா? நீங்க லங் படிக்கல, அதனால ப்ராப்ளம். நாளைக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிருக்கா இல்லையா லலிதா? ஹலோ, இல்ல ஒவ்வொருத்தரா பேசுங்க. யாரு கொஸ்டின் கேட்டது? துர்கா தானே? துர்கா தான். அந்த இன்னொரு சென்டென்ஸ்லயும் மீனிங் ஃபுல் மீனிங் தாம் வார்த்தா தஸ்ய ஸ்வசா பித்ர ஆகத் ஆகத்யத் அகதயத் தாம் வார்த்தாம் அந்த அந்த நியூஸ். வார்த்தாம்னா நியூஸ். அந்த தாம் வார்த்தாம் அந்த நியூஸை தஸ்ய ஸ்வசா அந்த தஸ்ய பாலகஸ்ய ஸ்வசா அந்த பையனுடைய சிஸ்டர் பித்ரே unto the father akadayat told, she told. உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து லலித் தங்க எடுப்பா, then you will be able to understand little bit more. Okay? Okay sir, thank you. Okay. வேற any other doubt? சார் அந்த லாஸ்ட் லைன் மட்டும் சொல்லி கொடுத்துருங்க சார். அந்த லாஸ்ட் லைன் மட்டும் எனக்கு புரியல சார். இந்த லாஸ்ட் லைன் தர்ஜனீய தர்ஜயதே அது மட்டும். சா பிராத்தரம் தர்ஜன்யா தர்ஜயதே. சா refers to the sister. ஸ்வசா, சா ஸ்வசா, அது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஓகே. பிராத்தரம் பிரதரை, த்விதியா விபக்தி ஏகவச்சனம். ஓகே. தர்ஜன்யா with the 4 fingers, by the 4 fingers. तृतीया विभक्ति of tarjani shabda, nadi shabdavat. Nadi, okay. Tarjayate, threatened. Threatens, not threatened, threatens, present tense. Threatens. Okay, sir. Okay. Tarjani first வந்து nadi. Okay, yeah. சரி. நாமகிரி நீங்க படிங்க அடுத்த சென்டென்ஸ், அடுத்த பேராகிராஃப். ராமா அபி த்வம் அத்ய பிராத்தஹ ஸ்வபூஹு ஸ்வசுஹு. ஸ்வசுஹு இந்த மாதிரி நீங்க படிச்சா போறோம். ஸ்வ சகாரா வகாரா அகாரா சகாரா உகாரா உஹு. ஸ்வசுஹு. ஸ்வசுஹு கிரகம்
ஆகச்சத. ஆகச்சத இல்ல, ஆகச்சஹான்னு இருக்கு. ஆகச்சஹ. ஆகச்சஹா என்ன மீனிங்? ராம போட்டுட்டு ஒரு ஆச்சரிய குறி போட்டிருக்கு. தட் மீன்ஸ் இட் இஸ் அட்ரஸிங் ஹே ராம, ஓ ராமா. Somebody is calling the person Rama. Okay, then he is asking some question. What is the question he asked? Full meaning சொல்லுங்க. அபிதம் அத்ய பிராதஹ ஸ்வசுகு கிருகம் ஆகச்ச. whether they அவ வந்துட்டாளான்னு கேக்குறார். வீட்டுக்கு அவ வந்துட்டா இல்ல இல்ல. இப்போ அது என்ன ப்ராப்ளம்னாக்கா, நீங்க இப்போ வெர்புல இருந்து ஆகும் ஆகச்சஹா. ஓகே, ஆகச்சஹா ரூபாணி சொல்லுங்க. கம் தாத்து. கம் தாத்து டெரிவேட்டிவ் கச்ச. கச்ச டெரிவேட்டிவ். என்ன புருஷா? உத்தம புருஷாவா, மத்தியம புருஷாவா, பிரதம புருஷாவா? மத்தியம புருஷ. வெரி குட், மத்தியம புருஷா. அப்புறம் என்ன வச்சனம்? ஏகவச்சனம். ஏகவச்சனம். அப்புறம் பரஸ்மைபதி ஆர் ஆத்மநேபதி? பரஸ்மைபதி. லங் லகார. ஓகே, தென் லங். எக்ஸலன்ட். அவ்வளவுதான். அப்ப என்ன அது மீனிங்? அகச்சஹா அப்படின்னாக்கா வந்தாச்சான்னு கேட்க. அகச்சஹாங்கிறதுக்கு மட்டும் எப்படி மீனிங் சொல்லுவேன்? ஃபார் எக்ஸாம்பிள், கச்சதினா ஹி ஷி இட் கோஸ். ஆகச்சதினா ஹி ஷி இட் கம்ஸ். அதே மாதிரி அகச்சஹா மத்தியம புருஷா ஏகவச்சனம் இருக்கிற சமயத்துல என்ன மீனிங் வரும்? யூ கேம். யூ கேம். ஓகே, அப்போ இட்ஸ் வெரி கிளியர். யூ கேம்னா யூ இஸ் த சப்ஜெக்ட் இல்லையா? ஆமா. சப்ஜெக்ட் எங்க இருக்கு இதுல சென்டென்ஸ்ல? இட் ஹாஸ் டு பி மத்தியம புருஷா ஏகவச்சனம். ஆமா. என்ன இருக்கு? எங்க இருக்கு? பிராத்தஹ. பிராத்தஹ இல்லவே இல்லையா இதுல? இல்ல, சரி, இது பிராத்தஹ. ஓகே, இல்ல. மத்தியம புருஷா ஏகவச்சனம் யுஷ்மத் சப்தம். ஓகே, துவம் அகச்சஹா. துவம் இருக்கோ? இருக்கு இருக்கு. துவம் இருக்கு. கரெக்ட். அப்ப என்னாச்சு? இதை மட்டும் எடுத்தனாக்கா துவம் அகச்சஹா கொஸ்டின் மார்க்கோட கேட்டனாக்கா எப்படி எப்படி சொல்லுவாள் இங்கிலீஷ்ல இல்லைன்னா தமிழ்ல? துவம் ஏகவச்சனம். எப்படி இங்கிலீஷ் மீனிங் சொல்லுவேன்? துவம் அகச்சஹா எப்படி மீனிங் சொல்லு? யூ கேம். Did you come? கொஸ்டின் மார்க்ல நீ வந்தியா? நீ வந்தியா? நீ வந்தியா? அப்புறம் பாக்கி எல்லாம் அதோட சேரணும். என்னைக்கு? டுடே. டுடேங்கிறதுக்கு என்ன இருக்கு? அத்ய. அத்ய இருக்கு. சோ துவம் அத்ய அகச்சஹா நீ இன்னைக்கு வந்தியா? ஓகே. ஓகே. அத்ய அட் வாட் டைம்? பிராத்தஹா இஸ் early morning. முன்னாடியே பாத்துக்கோ. சோ அத்ய பிராத்தஹா டுடே this morning. Did you come this morning? Okay. Okay. எங்க? எங்க? கிரகம். அப்ப சொல்லுங்க. துவம் அத்ய பிராத்தஹா கிரகம் அகச்சஹா நீ காத்தால வீட்டுக்கு வந்தியா? ஓகே. ஓகே. யாரோட வீட்டுக்கு? யாரோட வீட்டுக்கு? ஸ்வசுஹ கிரகம். ஸ்வசுஹு கிரகம் சிஸ்டருடைய. ஸ்வசுஹு இஸ் தி ஷஷ்டி விபக்தி ஆஃப் ஸ்வஸ்ரு சப்தம். சிஸ்டருடைய வீட்டுக்கு. ஓகே, அப்ப என்ன மீனிங் ஓவரால்? Did you come to your sister's house this morning? அவ்வளவுதான். யார்கிட்ட கேக்குற?
ராமா டக்குறேன். ஏ ராமா, ராமா நீ இன்னைக்கு காத்தால உங்க சிஸ்டரோட வீட்டுக்கு வந்தியா? ஓகே, இதுதான் கொஸ்டின். ஓகேயா? சந்தேகம். The api is indeclinable. It's always added in addition also அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஓகே, இப்போ கொலோக்கியலா இருக்கீங்க. ஓகே, what is the answer by that boy? sir agachhana went liya. Oh, sorry. Yeah, thank you. agachana. Sorry. Thank you for correction. Thank you. ஏன்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கனால அகச்சஹானா நீ இன்னைக்கு உங்க சிஸ்டரோட வீட்டுக்கு போனியா? ஓகே, சாரி, ஐ ஓவர்லுக்ட் இட். ஓகே, சொல்லுங்க, மேல படிங்க. ஆர்ய அகம் ந அகச்சம். அவ்வளவுதான். அகச்சம். ஆர்யன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறவால we call them a arya, or respected one. That's only the விளிவேற்றுமை. That is only in Sanskritல சொல்றதானக்கா சம்போதனா பிரதமா, a arya, or respected one. ஓகே, என்ன சொல்றான்? அகம் ந அகச்சம் மீனிங் நான் வரல, நான் போகல. அகம் ந அகச்சம். ஓகே, அடுத்தது ஏன்னா டைம் ஆறுது. லெட்ஸ் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ஸ்வஹ பரஸ்வோ. இருக்க மாதிரி அப்படியே படிங்க. பரஸ்வோ வா கமிஷ்யாமி. ஓகே, கமிஷ்யாமின்னு போவேன். அது என்ன சொல்ற? என்ன அர்த்தம்? கிளாஸரியில் இருக்கு. டுமாரோ. ஓகே சார். நாளைக்கு போவேன். நாளன்னைக்கோ. ஸ்வஹா பரஸ்வோ வா. வானா ஆல்டர்னேட்டிவ். டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ ஐ வில் கோ, ஐ ஷல் கோ. கமிஷ்யாமி. ஓகே, நெக்ஸ்ட். ஷஹ சாயம் त्वं किम् अकरोः. கிம்னா என்ன அர்த்தம்? என்ன. கிரு தாத்து வந்து டு டு. நீ என்ன பண்ணினா? தட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். கிம் அகரோஹோ. நேத்திக்கு அகரோஹோ எங்க வருது? தொம் வேற வந்திருக்கு. தொம் கிம் அகரோஹோ என்ன மீனிங்? தொம் வந்து யுஷ்ம சப்தத்துல வருது. நீ கிம் என்ன. நீ நேத்தைக்கு என்ன பண்ணினா? குருனா டு டு. What did you do yesterday? What did you do yesterday evening? ஏஹா சாயம். சாயம்னா ஈவினிங். Evening. What did you do? Akaroho is the lung. Okay. Madhyama purusha ekavachanam. Okay. Lung. So what is the answer? ஹயஹா. இஸ்கதாது. ஹயஹா சாயம் அகம் பித்ரோ
पित्रा 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 अकारा रेपा पित्रा पित्रा सह विपणिम् आगच्छम् agacham agacham in a meaning yesterday evening I agacham vandirde I went agacham past tense I went to I went vipanim enadhu glossary la irukku market okay பித்ரோ சக அவரோட நான் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தேன் along with my father I went to market yesterday evening ஓகே கஷ்டமா இருக்கா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார் எதனால எங்க தடங்கள் because of the lung இல்ல because of வேற ஏதாவது ப்ராப்ளமா இல்ல it is not due to lung எனக்கு அந்த fluency வரலங்கிறத I could see that I don't know why because it takes time for me to read that and correlate பண்றதுக்கு எனக்கு it takes longer time in fact you make it a habit to look at all the lessons that I have given and whenever possible previous lessons la padichu paadungo it will become very fluent yeah because even doing a homework I take a longer time I am able to assess but and the correlation so ipo na and padiya revisions ella konjam aarambichirken so probably I should be able to do it fast therilla illa if there is anything else that you பாக்கி எல்லாரும் சில வேளை குரூப்ல இருக்கு அந்த மாதிரி you get into 2 or 3 people into a group you discuss among yourself it will be definitely very fruitful over the net over the WhatsApp or something you can homework வந்து through a group you do it always it will be helpful okay fine okay வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா ஒண்ணு சந்தேகம் ஒண்ணும் இல்ல சார் அந்த அப்ப வந்து குப்பித்தா சொல்லுங்க குப்பித்தா இருக்குல்ல சார் குப் ஆமா குப் தாது சொன்னீங்க டெரிவேட்டிவ் வந்து குப்பியா அப்போ டெரிவேட்டிவ் குப்பித்தா வரும் டெரிவேட்டிவ் அது வந்து பார்ட்டிசிபிள் அது வந்து ஃபார்ம் வந்து இட் வில் பி நாட் லைக் இது ரெகுலர் வெர்ப் will be the derivative so kupitaha will be the okay thank you sir okay ஒரே ஒரு क्वेश्चन நீங்க அனுப்பிச்ச நோட்ஸ் இருக்குல்ல கான்ஸ்டன்ட் சரி உங்க வாய்ஸ் சரியா கேக்குறது இல்ல சொல்லுங்க நெட் கஷ்டமா இருக்கு இப்போ வரதா பாருங்க இந்த 1.5 நோட்ஸ் 1.5ல இந்த 4p 4a 6a 10p 10a என்ன அர்த்தம் ஓகே அல்ல அது அப்புறம் சொல்றேன் நான் அது வந்து அந்த குரூப்ல இருக்கிறது I am not yet covered that I will cover that later what is that by the 1 4 6 etc I will cover it later and the PA ங்கிறது பரஸ்மைபதி ஆத்மநேபதி ஓகே சார் थैंक यू ஓகே சார் ராதிகா சார் சொல்லுங்க சார் அவர் கேட்டதுனால ஐ அம் ஆஸ்கிங் திஸ் அந்த இதுலயே அந்த 1.5 அதோட டிரைவேட்டிவ் வேணும் சார் அது எல்லாத்துக்குமே நமக்கு தாபு இருக்கு சார் ஓகே ஓகே நான் அனுப்ப அன்னைக்கு நீங்க கேட்டல நான் மறந்து போயிட்டேன் மீனிங்கும் கேட்டிருந்தேன் I will send it I will do that thank you sir okay அப்போ the homework will be the analysis of all the sentences in this lesson மெயினா பாக்கி எல்லாத்துக்கும் வந்து நீங்க வந்து நோட்டேஷன் மட்டும் போட்டா போறோம் வெர்புக்கு மட்டும் sentence எழுதிட்டு you don't have to write again the noun and then put the notation just write a sentence put a notation then and there the verb மட்டும் you write it with the full rupani okay then
all of you want to get familiar with all the 18 forms of the lung and lut. அதனால அத மட்டும் ஒரு 3 times எழுதிருங்க. That is the pratyaya மட்டும். சீதஹா அந்தி சீதஹா அந்தி ஒரு தடவை just revision. அது வந்து both ஆத்மனே பரஸ்மைபதி ஆத்மனேபதி lut and lung 3 times எழுதிருங்க. அப்புறம் the as dhatu and kru dhatu only in parasmaipadi lut and lung அதையும் எழுதிருங்க. அப்புறம் இந்த லெசன்ல வந்து fill in the blanks இருக்கு. இந்த பேஜ் 39ல ஏதத் சப்தஸ்ய ரூபஹி வாக்யானி பூரயத. Complete the sentences with the ஏதத் சப்தம். ஏதத் சப்தம் will be like the tat சப்தம் only. தத்துக்கு பதிலா ஏதத் வரும். முடியலன்னா விட்டுருங்க. I will explain next class and then you can do that. Then one more thing, just to take some random sentences in this lesson, that is 14th lesson. Random நீங்களே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு if that sentence is there in the present tense, convert that into a past tense. If the sentence happen to be in the past tense, convert that into present tense. Okay? எல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. You can choose couple of them. Okay, yeah? Okay. சார் ராதிகா சார் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார். இப்போ நீங்க எங்களுக்கு வந்து லட்லகாராக்கு வந்து நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். தி தஹ அந்தி சி தஹதா நீ வஹ மஹ, அதாவது ஹி ஷி இட் டே டு டே ஆன் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் சார். ஸோ whenever we forget immediately we go there and இங்கிலீஷ்ல வச்சுட்டு ஏன்னா still we are not conversant with the Sanskritங்கிறதுனால ஒரு மாதிரி அந்த இங்கிலீஷை வச்சுட்டு we are able to manage sir. So அதே மாதிரி ஆத்மநேபதிக்கும் லட் லகாராக்கும் அதே மாதிரி லங் லகாரா பரஸ்மைபதி ஆத்மநேபதி அது ஒரு தடவை சொன்னேன்னா நாங்க எழுதிட்டுருவோம் சார். அதாவது நீங்க இந்த பிரத்யா பார்த்தானாக்கா பிரத்யா இஸ் ஒன்லி கன்வேயிங் வெதர் இட் இஸ் ஏகவச்சனம் த்விவச்சனம் ஆர் பகுவச்சனம், அவ்வளவுதான் இட் கன்வேஸ். along with the dhatu it conveys the whole the action. Okay, for example ti taha amti irukku. The ti na it only indicates pradama purusha ekavachanam, avladhaan it indicates, and lat lakara. Okay, tahana it indicates dvivachanam, pradama purushaha dvivachanam, lat lakara. That much only it conveys. When we add a dhatu, let's say we take the dhatu pat will become pata as the derivative. Then it will become patati, patataha, patanti. அப்போ patatiங்கிற சமயத்தில் என்ன ஆகுது? He, she, it reads. அப்போ he is third person pradama purushaha, she is the third pradama purusha, it also pradama purusha. Then that patathingirla and the thi indicates ekavachanam, and it is lat lakara, present tense. If adhe neenga vandu pattu dhatu vandu neenga vandu idu vandu this dhatu itself is parasmepadi, adanal atmanepadila adu pogadu. Same pattu dhatu if you take it in the lung lakara, then what will happen? The pratyaya will be takara, takara, ite, amte. Sorry. Tam, takara, tam and annaidu. Appo there again the takara will indicate the pradama purusha ekavachanam in lung, past tense. Tam will indicate pradama purusha dvivachanam in past tense. An will indicate pradama purusha bahuvachanam in past tense. And in past tense we also add a. So a plus the derivative pata plus takara apatat. Appa enna adum? He, she, it read. Okay. Then apatatham grasamitla they too read.
apatan, they all read. Okay, yeah? Fine, sir. Super, sir. Fine. Okay. Thank you, sir. Any other question? Sure. Time eduthu, we'll close it. Swasti prajabhyah paripalayantham nyayena margena mahinmahishaha brahmanebhyah shubhamastu nityam lokas samastas sukhino bhavantu. லலிதாவோட கிளாஸ்ல இருந்து வந்தவா ஜஸ்ட் ஐ வாண்டட் டு நோ எப்படி ஹவ் யூ ஃபீல் கம்ஃபர்டபுளா இருக்கா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. வசுமதி பேசுறேன் குருஜி. சொல்லுங்க. கொஞ்சம் எக்ஸப்ட் ஃபார் தி ஃபேக்ட் லங் உங்களுக்கு புதுசா இருக்கும். அதர்வைஸ் தி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அனாலிசிஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளா? எங்களுக்கு இது புதுசா இருக்கு. எது புதுசா இருக்கு? இப்ப நீங்க இந்த இதெல்லாம் சொல்ற இல்லையா, இப்போ அத்தரா எல்லாம் அந்த இதெல்லாம் சொல்ற இல்லையா, ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ரூபாணி அதெல்லாம் எங்களுக்கு நீங்க இப்போ ஒவ்வொரு லெசன் ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு அந்த மாதிரி பிரிச்சு சொல்ற இல்லையா, இன்னும் நாங்க அந்த மாதிரி வரல. ஓகே, ஜஸ்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க இப்போ 7வது லெசன் பண்ணிருக்கேன் இல்லையா, அதர்ஸ் கேன் கோ. நீங்க 4 பேர் மட்டும் இருந்தா கூட போறோம். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் 7வது லெசன் சப்தமஹா பாடஹா. சார் நமஸ்காரம் சார். குருபியோ நமஹ. நமஸ்காரம். ஓகே. வசுமதி சொல்லுங்க. அந்த 7th லெசன் இருக்கு இல்லையா? ஆமா, அது படிங்க. ஃபர்ஸ்ட் லைன் படிங்க லெசன்ல. சப்தமஹ பாடஹ. தட் இஸ் ஓகே. நீங்க சென்டென்ஸ் படிங்க. கீழ இருக்கிறது லெசன்ல வர சென்டென்ஸ். தேனவஹ வத்சேப்யஹ க்ஷீரம் விதரந்தி. இந்த மீனிங் உங்களுக்கு புரியுறதோ? அது தெரியும். நாங்க மேடம் ஓவரால் மீனிங் என்ன சொல்லுங்க? சப்தம் எடுத்துக்கணும். இந்த ஒரே நிமிஷம். என்னமஹா ஓவரால் மீனிங் மட்டும் சொல்லுங்க போறோம். பசுக்கள் கன்றுகளுக்கு பால் தரங்கி கொடுக்கிறது. ஆமா, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஓகே, இதை நீங்க எப்படி அனலைஸ் பண்ணுவேன் அந்த கிளாஸ்ல? அவுட் வெர்பல இருந்து எடுத்து பண்ணுவேன் இல்லையா? அந்த மாதிரி நாங்க பண்ணல குருஜி. அந்த மாதிரி நாங்க ஆக்சுவலா வேர்ட் பை வேர்டு நாங்க அர்த்தம் மாத்திரம் கத்துன்னு போயிடுவோம். அப்புறம் அந்த மாதிரி வெர்பல்லாம் அந்த தாத்துவ மாத்திரம் நாங்க அனலைஸ் பண்ணுவோம். மத்தபடி எல்லாத்தையும் நீங்க சொல்ற மாதிரி என்ன விபத்தி என்ன இது அந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ணல. அப்படியா? சரி, இப்போ விதரந்தி இருக்கு இல்லையா, இந்த விதரந்திக்கு என்ன, வாட் இஸ் இது சிங் ரூட் தாத்து என்னங்கிறது தெரியுமோ? தெரியாது. அந்த மாதிரி தாத்து எடுத்து நாங்க அனலைஸ் பண்ண. நாங்க ஆக்சுவலா விதரந்தினா அதோட மீனிங் என்ன அப்படின்னு படிச்சுட்டோம். அத நாங்க அந்த தாத்துவ அனலைஸ் பண்ணுவோம். அது பேசிக் ரூபம் என்னங்கறத நாங்க பார்த்து தெரியாது. நீங்க டிரைவ் பண்றீங்க, ஒரு தாத்து எடுத்துக்கிறீங்க, அது என்ன தாத்து, அதோட டிரைவேஷன் என்ன, அதுக்கப்புறம் அது என்ன விபத்தி, அது பிரதம புருஷமா ஆத்மநேபதியா பரஸ்மை பத்தியா எல்லாத்தையும் அனலைஸ் பண்றேன். நாங்க ஜென்ரலா அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். சரி, பரவாயில்ல. அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. You will get soon integrated into this, no problem. We can, as we proceed, we will be able to do. ஒன்னும் ப்ராப்ளம் ஒன்னும் இல்ல. ஒரு சஜஷன் நான் நீங்க 4 பேர் இருக்கலாம். 4 பேர் இந்த கிளாஸ் இருக்கோம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 4 பேரும் இந்த கிளாஸ்ல வேற யாராவது கூட ஹெல்ப் எடுத்துட்டு ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுங்க.
ஓகே. நீங்களே யாரையான சஜஸ்ட் பண்ணுவேலா குருஜி? ஏன்னா எங்களுக்கு வந்து இவ புதுசா இப்ப எங்க 4 பேர்னா எங்க 4 பேரை தெரியும். இந்த குரூப்ல யாரையுமே எங்களுக்கு தெரியாது. ஓகே. இந்த நம்ம குரூப்ல யாரு who can volunteer? குருஜி ராதிகா பேசுறேன். அவ ஜாயின் பண்றானா எங்களோடயே சேர்ந்துக்கலாம் குருஜி. உங்களோடயே ஜாயின் பண்ணிக்கலாமா? சரி, அது ஃபைன். ஏன்னா எப்படி இருந்தாலுமே எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். எவ்ரிவன் ஆர் இந்த பேசிக் லெவல்ல தான் இருக்கும். ஓகே, थैंक यू. ஓகே, நீங்க வந்து யூ பி இன் டச் வித் ராதிகா. ராதிகாவோட நம்பர் இருக்கா உங்களுக்கு? நீங்க சொல்லிடுங்க. அவ கூட எப்ப அவ டிஸ்கஸ் பண்ணா சொல்லி டைமிங் பார்த்துட்டு யூ ஸ்டார்ட் வித் தம். You will soon able to get to it. ஒன்னும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு அப்ப ஆரம்பத்துல இருந்தே நாங்க பிராக்டிஸ் பண்ணினாதான் அவளோட கொஞ்சமான கோப்ப பண்ண முடியும். இதெல்லாம் ஒண்ணும் பண்ண. நாளைக்கு மாமி கிட்ட கேட்டுட்டோ இதே மாதிரி அடுத்த 13th லெசன் எல்லாம் எடுக்கும்போது இந்த மாதிரியே நாங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். இனிமே ஃபியூச்சர்ல அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நாங்க கொஞ்சம் டெவலப் பண்ணிடுவோம். சரி சரி, நோ ப்ராப்ளம். அப்படி மாமிக்கு முடியலங்கிறதுனால தான் அந்த கிளாஸ் எங்கிட்ட குடுக்கறா. மாமி எவ்வளவு தூரம் எடுக்கிறானோ எடுக்கட்டும். அதுக்கு மேல we will do that. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே ஓகே. இல்ல குருஜி, இப்ப நீங்க இந்த இந்த தாத்து எல்லாம் அவளுக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்னேன். அத எங்களுக்கு அனுப்பிச்சேன்னா கூட நாங்க வந்து அத பிராக்டிஸ் பண்ணிப்போம் பார்த்து. ஓகே ஓகே. ராதிகா, உங்களுக்கு அவளுக்கு அனுப்ப முடியுமா இல்ல நான் அனுப்பட்டுமா? இருக்கு குருஜி, நீங்க அனுப்பிச்சது எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் அவளுக்கு அனுப்பிச்சிடுங்க. ஓகே. நான் சார் என்னோட நம்பர் சொல்லிட்டுமா? இப்ப அவளுக்கு யாரும் ஒருத்தர் நோட் பண்ணிக்கிறேன். நாங்க எழுதிக்கிறோம். 96 0000 8224 8224. ஸ்ரீமதி ராதிகா. வெறும் ராதிகா 9600008224. 9600008224. ஓகே 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 ஓகே. Thank you ராதிகா. Thank you. Thank you very much. சார் இப்போ அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து அனுப்பணும் இல்லையா சார் அவளுக்கு? ஆமா ஆமா ஆமா, நான் அடுத்த லெசன் எல்லாமே கொடுத்துருக்கோம். சரி. அண்ட் யாரான ஒருத்தர் வந்து அவளோட இமெயில் ஐடி என்னோட ஷேர் பண்ணிட்டானா அவளுக்கு அனுப்ப முடியும் சார். நீங்க எனக்கு இதுல இமெயில் அனுப்பிச்சதுல நான் அவளுக்கு இமெயில் அனுப்பிச்சு விடுறேன். எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு இப்பவே அனுப்பிச்சு விட்டுறேன். என்னோட இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துறேன். எனக்கு வந்து எல்லாரோட 4 பேரோட சேர்ந்து ஒரே டைம்ல கொடுத்துருக்கோம். ஒரே டைம்ல ஓகே ஓகே. நாங்க வாட்ஸ்அப்ல எங்களோட இமெயில் ஐடியை நாங்க குடுக்குறோம். ஒரு நிமிஷம். எனக்கு வந்து உங்களோட பேரு, உங்களோட போன் நம்பர், அதுவும் டைப் பண்ணி வேணும் எனக்கு வாட்ஸ்அப்ல, so that I can note it down. Definitely. Thank you. Thank you madam. Thanks a lot. Thank you. Thanks a lot. Thank you. சார் எங்களுக்கு நீங்க மெயில்ல அனுப்பிச்சதெல்லாம் அவளுக்கு மெயில்ல அனுப்பிச்சு விடுறேன். பிளஸ் மெயில்ல அனுப்பாததெல்லாம் நீங்க என்ன அனுப்பிச்சிருக்கோ அவளுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன். ஓகே ஓகே. சரி சரி. தேங்க்யூ சார். குருஜி. Thank you குருஜி. Thank you. All of you, all the 4 people also will get into the group quickly. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அப்படிதான் ப்ராப்ளம் இருந்தாலும் we will have some additional class to cover it. Okay thanks. Thank you very much. Thank you Radhika madam. Thanks a lot. Thank you Radhika. ரெக்கார்டிங் இருக்குல்ல சார்? ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணா சார்? நான் மறந்துட்டேன். ஓகே.